முதல் முறையாக சமைக்க ஆரம்பிக்கும் போது ரசம் தான் நமக்கு சொல்லி தருவாங்க. ரசத்தை விட ரொம்ப ஈஸியான ரெசிபினா இந்த முருங்கைக்கீரை சூப்பு தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சத்தானதாக என் குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்கி தர முடியலன்னு. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரை மட்டும் சமைச்சு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தெரியாமையே சத்தான சாப்பாடு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு தாங்க தெரியும். அது கேட்குறதுக்கு, பார்க்குறதுக்கு வேணால் நல்லா இருக்குமே தவிர, மற்றபடி நம்ம சாப்பிட்டது எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கி கொடுத்துடணும். இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. சத்தான முருங்கைக்கீரை சூப்பை சட்டுன்னு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் 3 வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. சமைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பூண்டு தட்டி வச்சுருங்க. அப்போ தான் பூண்டில் உள்ள எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். பூண்டு, மிளகு, சீரகத்தோட பச்சை வாசனை மாறுறது வரை வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கிராமத்து சைடில் இந்த ரெசிபியை முருங்கைக்கீரை சூப்புன்னு சொல்ல மாட்டாங்க, முருங்கைக்கீரை தண்ணி சாறுன்னு தான் சொல்லுவாங்க. காய்கறி இல்லாத நேரத்தில் முருங்கைக்கீரையை பறித்து அப்படியே தண்ணி சாறு வச்சு சாதத்தோடு சேர்த்து பருப்பு துவையலோடு சாப்பிட்டோம்னா அவ்வளவு அமிர்தமாக இருக்கும். மட்டன் சூப்பே தோற்று போயிடும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். தக்காளி சேர்த்துட்டு இந்த மாதிரி வதங்கி தோல் சுருண்டு வரணும். அதுக்கு பிறகு தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டை சேர்க்க போகிறோம். உங்கள் ஊர் சைடு இந்த ரெசிபிக்கு என்ன பேருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த ரெசிபிக்கு அரிசி கழுவுன தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க. அரிசி நம்ம க்ளீன் பண்ணும்போது 2 தடவை க்ளீன் பண்ணிவிட்டு 3ஆவது தடவை நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு மூடி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. வெஜ்ஜு சூப்னா வெஜ்ஜு வேக வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்குவோம். சிக்கன் சூப்னா சிக்கன் வேக வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்குவோம். அந்த மாதிரி இந்த ரெசிபிக்கு கழனி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. கொதிச்சு வரட்டும். நம்ம ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சாறு கொதி வந்ததும் தேங்காய் மசாலாவை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிடுங்க. தேங்காய் மசாலாவை சேர்த்துட்டு கொதி வந்த பிறகு தான் நம்ம ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு முருங்கைக்கீரையை சேர்க்கணும். இந்த ரெசிபிக்கு நம்ம என்ன உப்பு சேர்க்கல. கீரை ஆஃப் குக்கான பிறகு தான் உப்பு சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டா கீரை மரத்து போனது மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீரை குக்காகாது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்கும். கீரையை சேர்த்த பிறகு ரொம்ப நேரத்துக்கு குக் பண்ண வேண்டியதில்லை. தண்ணி சாரில் இருக்கிற சூட்லேயே கீரை வெந்து வந்துடும். கீரையில் உள்ள எல்லா சத்தும் முழுமையாக கிடைக்கணும்னா கீரை நிறம் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம இறக்கி வச்சிடணும். ஃபைனலாக உப்பு சேர்த்துட்டு கப்பில் எடுத்து அப்படியே சாப்பிட்றலாம். அப்படி இல்லைன்னா சாதத்தோடு சேர்த்து பருப்பு துவையலோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.